அனைவருக்கும் வணக்கம். ஓம் பூச்சியாய ராகவேந்திராய சத்திய தர்ம ரதாய சபஜதாம் கல்பவிருஷாய நமதாம் காமதேனுவே. ஸ்ரீ ராகவேந்தருடைய பொற்பாதம் தொட்டு வணங்கி குரு வாழ்க குருவே துணை யோக ரகசியம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வாழ்க வளமுடன். மிக சிறப்பான நன்னாளாக பொன்னாளாக இன்று எல்லாருக்குமே நல்ல விஷயத்தெல்லாம் கொடுக்கட்டும் என்று வாழ்த்தி, வியாழக்கிழமை குருவாரம் ஜூன் 25ஆம் தேதி ஆணி 11ஆம் தேதி மிக சிறப்பான ஏகாதேசி திதியுடன் அமிர்த யோகம் சித்த யோகம் சுப முகூர்த்த யோகம் இருக்கக்கூடிய இன்றைய நாள் அற்புதம் ஆனந்தம். ஏன்னா ராகுவுடைய நட்சத்திரம் காலசக்கரத்துக்கு 7ஆம் பாவகம்னு சொல்லக்கூடிய மிக சிறப்பான இடம் தராசு. சனி பகவான் உச்சம் பெற்ற இடம் துலாம். துலாம் ராசியிலேயோ லக்னத்திலேயோ ஒருத்தவங்க பிறந்திருந்தா கண்டிப்பாக அவங்க பொழைச்சிக்குவாங்கங்க. நிறைய சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு உண்டு. ரொம்ப விஷயத்தை சாதிக்கக்கூடிய தன்மைகள் உண்டு. அப்பேற்பட்ட இந்த துலாமில் ராகுங்கிற நட்சத்திர சாரமாக இருக்கக்கூடிய சுவாதி நட்சத்திரம் விசேஷமானதுங்க. ஏன்னா லக்ஷ்மி நரசிம்ம பெருமாளுடைய நட்சத்திரம். என்னென்ன கடன் தொந்தரவோ அல்லது நமக்கு உடல் ஆரோக்கிய பிரச்சனையோ இந்த 6ஆம் பாவகத்தில் என்னென்னா கண்ணியில் சுக்கிரன் நீசங்க. அந்த நீசத்தன்மையை சுக்கிரன் அதிபதியாக இருந்து துலாமில் நான் இருக்கேன், எம்பெருமான் நான் உட்காந்துருக்கேன்னு அங்கே அவதரித்த நன்னாளாக அந்த நட்சத்திரத்துக்கு விசேஷமாக சொல்கிறோம். நிறைய இருக்குதுங்க. அப்போ இந்த சுவாதியை என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இந்த ராகுவுடைய அமைப்பில் பிரம்மாண்டமான, பொதுவாக சுக்கிரன் ராகு இணைவுக்கே ஒரு பிரம்மாண்டமான வளர்ச்சி சொல்லலாம், வருமானத்தை சொல்லலாம், விசேஷமான அமைப்பை சொல்லலாம். சில பல மைனஸும் இருக்கிறதுல விதி விலக்கும் உண்டுங்க. ஆனாலும் இங்கே நீசமெற்ற சுக்கிரன் 2ஆம் பாவகம் தனத்துக்குரியவர் அப்படின்னு அந்த 7ஆம் பாவகத்துக்கு உரியவரான சுக்கிரன் 6இல் மறைந்தால் மனைவிக்கு தோஷம், மனைவினால் லாபம் இல்லை, ஒரு காலகட்டத்தில் பணம் பொன் பொருள் இழக்கக்கூடிய அமைப்பை தரும். இதெல்லாம் நம்ம சுக்கிரனுக்கு சொல்கிறோம். அதே துலாலக்னம் ராசியில் பிறந்து சுக்கிரன் நல்லா வலிமையாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், பிறக்கும்போதே கோடீஸ்வரன், அதுக்கப்புறம் படிப்படியாக பல கோடிக்கு அதிபதியாக வாழக்கூடிய அமைப்பு உண்டு. சுக்கிர பகவான் 12இல் இருந்தால் ஒரு விசேஷம், 2ஆம் இடத்துல இருந்தால் ஒரு விசேஷங்க. இதெல்லாம் கோடீஸ்வர யோகத்துக்கு சொல்லுவோம். ஏன்னா நம்ம யோகத்தில் எங்கே ரகசியம் ஒளிந்திருக்குது அப்படிங்கிறத பார்த்து பார்த்து சொல்லிட்டு வரோம். நாளை சந்திப்போம். சிவாய நம.